சிஸ்டர், மாயா இங்கே தான் வந்திருக்கா. ரிசப்ஷன் விசாரித்தேன். அபார்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறதா சொன்னாங்க. சந்தோஷ் இங்க எல்லாருமே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. சந்தோஷ், இது நடக்கவே கூடாது. ப்ளீஸ் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். சந்தோஷ், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சரிங்க சிஸ்டர், நான் உடனே என்னன்னு பார்க்குறேன். என் தம்பி தங்கச்சிய நான்லாம் முதல்ல குழந்தையா தான் பார்த்தேன். இப்போ அவங்களுக்கே குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சிஸ்டர் சிஸ்டர், சாரி சார், யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது. இல்ல, உள்ள மாயான்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்து அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட். இப்பதான் அவங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. ஆமா, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? சார், உங்களை தான் கேக்குறேன், நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களோட பிரதர். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு சந்தோஷ்? மாயாவை பாத்துட்டீங்களா? மாயா தப்பா எதுவும் முடிவெடுக்கல. என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர். நான் போய் தடுத்து நிறுத்துறதுக்குள்ள மாயாக்குங்க அபார்ஷன் முடிஞ்சிருச்சு. மது, யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? மாயாவா? இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்டு. நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். என்ன சொல்றீங்க சந்தோஷ்? ஆமாம் சிஸ்டர், உண்மையாக சொல்கிறேன். என்னால் தடுக்க முடியாமல் போயிடுச்சு. நான் வரத்துக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எப்படி இதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன் சந்தோஷ்? அவரால் எப்படி இதை தாங்கிக்க முடியும்? இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா? இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஹலோ ஹலோ, என் மருமகனுக்கு தங்க தொட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பேரு வைக்கிற ஃபங்க்ஷன்ல குழந்தைய அந்த தொட்டில தான் படுக்க வைக்கணும். சரிப்பா. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. கௌதம் எவ்வளவு ஆசையா இருக்காரு. இப்ப போய் இதை எப்படி சொல்றது? மது, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமா, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னவோ மாதிரி இருக்கா. என்னாச்சுமா? அம்மா, ஒரு சின்ன வேலை. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா? என்னம்மா நீ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரத்துலயா எல்லாரும் வெளியில போவீங்க? மாயா போனா இன்னும் வரல, அதுக்குள்ள நீ போறங்கற? அம்மா, அது இல்லம்மா, நான் கொஞ்சம் போயே ஆகணும். அதாம்மா, அப்படி எங்க போற? மது, எங்க போறீங்க? அது பார்லர்ல மாயாக்கு ஹெல்ப் வேணுமா? ஓ, அதான் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு வாக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஜீவா? என்ன கால் எடுத்தால? போனை எடுக்கல. என்னடா ஜீவா, இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல? மாயாவை கூப்பிட போன மதுவையும் காணோம். டேய் ஜீவா, அக்காவுக்கு ஒரு போனை போடு. பண்ணு. இரு ஜீவா, நான் கால் பண்றேன். என்னாச்சு மாப்பிள்ள? போன் எடுக்கல.
இந்த வந்துட்டா. மாயா சந்தோஷ், என்னாச்சு? எங்க போனீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு, அப்புறம் சொல்றேன். அப்பாடி இப்பவாச்சும் வந்தியம்மா. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் ஆக்குனதுக்கு ஒர்த்தா தான் மேக்கப் போட்டிருக்காங்க. எவ்வளவு நேரமாயா? மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஜீவா, அவ தான் வந்தாச்சுல்ல. ஃபங்க்ஷன்லாம் முடியற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவளை சும்மா ஏதாவது குத்தம் சொல்லிட்டு இருக்காத. சரி சரி, முதல்ல அவளை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நலுங்கு வைங்க. வந்தவங்க எல்லாம் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காங்க. உள்ள வாமா. போவா. வா ஜீவா. என்னடா மாப்பு, எல்லாம் இந்த மிடில் கிளாஸ் தலைமையில் தான் நடக்கிற மாதிரி இருக்கு.